தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கோடும் பூவில் வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன், வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரிலெங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன், காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் பூவில் வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ஜாலியாக இருக்கீங்களா? நம்மளுடைய வாழ்க்கைக்குரிய நிலைகள், நம்ம பயந்துட்டு இருக்கிற நிலைகள், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் கூட அவருடைய சித்தத்தின் படியாக நமக்கு எல்லாம் மாற்றி அமைச்சு தரப்படும் அப்படிங்கிறத ஒரு சூப்பரான ஒரு பாடல் மூலியமாக நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம தேடி தேடி ஓடுற எல்லாவற்றையும் விட நம்மளை தேடி ஒருத்தர் அன்பு வச்சுட்டு, என் பிள்ளை என்னை தேடி வராதா, என் பிள்ளைக்காக நான் இது வச்சிருக்கிறேனே, என் பிள்ளைக்காக நான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேனே, என் பிள்ளை என்னை எப்போ தேடி வரும் அப்படின்னு நம்மளை தேடுகிற அன்பு தெய்வம் நம்ம கூட இருக்கும்போது, அவருடைய அன்பை நம்ம உணர்ந்து அவருடைய அன்புக்கு நம்ம எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ, அந்த ஒரு நொடி பொழுதுமே நம்ம லைஃப்பில் நம்ம நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை நம்ம சந்திக்கிறோன்னு அர்த்தம் குட்டீஸ். இல்லை எனக்கு இந்த உலகப்புறமான விஷயங்கள் இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லி நம்ம அதன் மேலே நம்ம சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு நம்ம எப்படி கம்பீரமாக நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நிமிஷமும் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துட்டு இருக்கோமா குட்டீஸ்? ஸோ நம்ம எதுக்கு ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தை இழக்கணும்? அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்மளை தகுதியுடையவங்களா நம்ம மாற்றிக்கிடணும். ஏன்னா எசாயா 62:4 படியா இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க, கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார்னு சொல்கிறாங்க. எசாயா 62:4 படியா கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார்னு நம்மளை பார்த்து தான் சொல்றாங்க. அவர் நம்ம மேல பிரியமா இருக்கும்போது, அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கும் போது, அவர் அன்பிற்கு கீழே தான் நம்ம அந்த உலகப்புறமா தேடுற எல்லா விஷயங்களுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படி நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணிட்டு அவர் வார்த்தைகளின்படி நடக்கணும்னு நம்மளை டியூன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அதுலேருந்து கிடைக்கிற டியூன் ரொம்ப அழகா நம்ம லைஃபே ரொம்ப ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான மியூசிக்காக இருக்கும் குட்டீஸ். ஸோ நம்ம லைஃப்பை ரொம்ப ஹாரிபிளாக மாற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது, அதை ஒரு ஸ்வீட்டான மியூசிக்காக மாற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம டியூன் பண்ணும்போது இந்த எசாயா 62:4 மனசில் வச்சுக்குவோம். நம்ம மேலே பிரியமாக இருக்கிற ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது, அவருடைய அன்புக்கு கீழே தான் இந்த உலகத்தில் நம்ம தேடி ஓடுற எல்லாமே. அவருடைய அன்பு நம்ம இடத்துல இருந்தால் போதும். அவருடைய அன்பு நமக்கு கிடைக்கணும், தக்க வச்சுக்கிடணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணால் போதுங்கிற விஷயத்த நம்ம எப்போ ஸ்ட்ராங்காக நம்ம கையில் எடுத்துக்கிறோமோ, கண்டிப்பாக நம்ம லைஃப்
எப்பயுமே ஹாப்பியாக சூப்பராக இருக்கும் குட்டீஸ். ஸோ இன்னைக்கு இந்த பாடலையும் சரி இந்த வசனத்தையும் சரி நம்மளுக்குள்ளதாக ஆக்கிக்கிறதுக்கு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் எங்கள் மேலே பிரியமாக இருக்கிறதுக்கு நாங்கள் தகுதியுடையவங்களாக இருக்கணும் டாடி. அதுக்காக எங்கள் இருதயத்தை தூய்மைப்படுத்த, எங்களுடைய சிந்தனைகளை பலப்படுத்த எங்களை முழுவதுமாக உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எங்களோட நின்று எங்களை பலப்படுத்தும் போது எங்களுக்கு வேறு எந்த சூழ்நிலையும் எங்களை ஒன்றும் பண்ணிடாது டாடி. அதுக்காக எங்களை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.